ஹாய் ஹலோ எவ்ரிவன் a வெரி குட் மார்னிங். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா NACL ஏவோக்கான ஒரு பேப்பர் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இன்னும் எக்ஸாம்க்கு எத்தனை நாள் தான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் 2 days to go. ஸோ அப்போ இந்த டைம்ல கண்டிப்பா வந்து நிறைய பேர் வந்து RRB மெயின்ஸ் எக்ஸாம் கூட என்ன பண்ணிட்டு இருப்பீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களும் வந்து NACL ஏவோ எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி போன கொஸ்டின் பேப்பர்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா எங்களோட டெலிகிராம் குரூப்க்கு என்ன பண்ணலாம்னா மெசேஜ் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ டெலிகிராம் குரூப்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இப்ப போக போற இந்த கொஸ்டின் செட், இந்த கொஸ்டின் பேப்பரும் வந்து எங்க ப்ரொவைட் பண்றோம்னா நாங்க எங்களோட டெலிகிராம் குரூப்ல ப்ரொவைட் பண்றோம். ஸோ அங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? டவுன்லோட் பண்ணி சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க தாராளமா எங்களோட டெலிகிராம் குரூப்ல எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் என்ன பண்ணிக்கலாம், கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா another செட் பார்க்க போறோம். ஸோ இந்த செட் எப்படி இருக்கு? ஸோ ஏவோங்கிறது முழுக்க முழுக்க ஒரு பிஓ லெவலுக்கான ஒரு பிஓ தான் வந்து ஏஓ அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ அந்த லெவல்ல தான் எப்படி இருக்கும்னா என்னோட கொஸ்டின் செட் இருக்கும். அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போற செட் எப்படி இருக்கு? கால்குலேட்டிவா இருக்கா, சிம்பிளா இருக்கா, ஈஸியா இருக்கா, இது எல்லாமே என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஓவர்வியூ போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரம் 31. ஸோ 31 என்ன இருக்கு அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் ப்ராப்ளம் என்ன பண்ணிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரம் 32. ஸோ 32ல இருந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ 32ல இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 2, 3, 4, 5. So 32 to 37, 5 questions from quadratic equation. So 5 questions எதுல இருந்து கொடுத்திருக்காங்க? quadratic equationல கொடுத்திருக்காங்க. So again 37ல இருந்து பார்த்தோம்னா from 37 to 38, 39, 40, 41, 42, 43, 44, 45. So up to 45. So 37ல இருந்து 45 வரைக்கும். ஸோ எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம்னா 9 கொஸ்டின்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு 37ல இருந்து 45 அகேன் அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரம் 46ல இருந்து என்ன இருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு கேஸ்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ 46ல இருந்து 50 வரைக்கும். ஸோ 46ல இருந்து 50 வரைக்கும் பார்த்தோம்னா எனக்கு கேஸ்லெட், 46ல இருந்து 50 வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு கேஸ்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ தென் வந்து பார்த்தோம்னா ஃப்ரம் 51. ஸோ 51ல இருந்து பார்த்தோம்னா ஒரு டேபிள் சார்ட் கொடுத்துருக்காங்க. 51ல இருந்து 55 வரைக்கும். ஓகேவா? 51ல இருந்து 55 வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு ஒரு டேபிள் சார்ட் டிஐ கொடுத்துருக்காங்க, டேட்டா இன்டர்பிரேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 56 to 60 என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப் டு 60 வந்து பார்த்தோம்னா ஒரு பை சார்ட், அகேன் ஒரு டிஐ கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா 61 to 65, 61 to 65 நம்பர் சீரீஸ் கொடுத்துருக்காங்க, மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற செட்டோட ஓவர்வியூ. ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா 31 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு அப்ளிகேஷன் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா 32ல இருந்து 37 வரைக்கும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளோட ப்ரெஃபரன்ஸ் இதுக்கு யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ண போறது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ஸோ மிஸ்ஸிங் நம்பர்ஸ். அப்போ இது ரெண்டத்தையும் சால்வ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது நம்ம எதை எடுக்கணும் அப்படிங்கறத யோசிக்கணும். இந்த செட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னவே கிடையாது, சிம்பிளிஃபிகேஷனே கிடையாது. அப்போ சிம்பிளிஃபிகேஷனே கிடையாதுன்னா கொஸ்டின் செட் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்க போகுது. சோ அது மட்டும் இல்லாம எனக்கு கேஸ்லெட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறனால எப்படிதான் இருக்கும்னா கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடியதா தான் இருக்கும். சோ இப்ப இனிமே வந்து பார்த்தோம்னா எனக்கு இன்னும் டிஐல நான் இந்த 2 டிஐ கொடுத்துருக்காங்க, அதுல நம்ம வந்து ஒரு பை சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு டேபிள் சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து முக்கியமான இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மிஸ்ஸிங் நம்பர்ஸை சால்வ் பண்ணிட்டு தென் எங்க போலாம்னா நம்ம அடுத்து இதை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி யோசிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து 32 to 37, சோ மிஸ்ஸிங் நம்பர்ஸ் நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க. 61 to 65. சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். சோ 32 to 37. So first question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, so listen carefully. so இங்க என்ன இருக்கு, நமக்கு 40 இருக்கு. 40 னா 5 8s are 40யா? so இங்க பிளஸ் சைன் இருக்கனால -5 -8. then இங்க என்ன இருக்கு எனக்கு 12. என்ன 12? 4 3s are 12. 4 3s are 12 னா -4 -3. -4 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு வேல்யூஸ்மே எப்படி இருக்கு, லெஸ் தானா இருக்கு. -3 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு வேல்யூஸும் லெஸ்ஸா இருக்கு. அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது, x less than or equal to x less than y. clear? next one. so x square is equal to 49 na x oda values enna sollalam, +7 -7. இங்க என்ன இருக்கு 56. என்ன 56? 7 8s are 56. so -7 -8 எடுத்து எழுதும்போது +7 +8. clear? -7 +7 +7 equal
less than 8 கம்பேர் பண்ணும்போது less than அப்போ ஓவராலா less thanum equalum வந்தனால என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும் less than or equal to ஆ இருக்கும் given optionல எங்க less than or equal இருக்கு தோ ஆப்ஷன் 5 சோ இப்போ இதுதான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் கிளியரா நெக்ஸ்ட் ஒன் so 12 இருக்கு அப்படின்னா 12 எப்படி எழுதலாம் நானு 4 3s are 12 ன்னு எழுதலாம் எனக்கு இங்க என்ன வரணும் அப்படின்னா சோ இங்க 3x ஸ்கொயர் சோ இங்க என்ன இருக்கு எனக்கு 3x ஸ்கொயர் இருக்கு அப்ப 3 2 எனக்கு கோஎஃபிஷியன்ட் டிஃபரெண்டா இருக்கும்போது 3 க்கு 2 க்கு காமன் மல்டிபிள் யார் எனக்கு 6 சோ அப்ப வரக்கூடிய வேல்யூவை இத 2 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன் இத வந்து 3 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன் ஏன்னா ஃபைனலி வந்து கோஎஃபிஷியன்ட் இருக்கும்போது டிவைட் பண்றதுக்கு தேவை கிடையாது சரியா சோ இப்ப 12 3s are 36 இங்க 13 இருக்கு 36 எப்படி எழுதலாம் நானு 9 4s are 36 அப்ப 13 வந்துரும் சோ அப்ப 9 உம் 4 உம் ஃபேக்டர்ஸ் அப்படினா வந்திருக்க ஆன்சர் 2 ஆல மல்டிப்ளை பண்ணலுமா அப்ப 9 2s are 18 4 2s are 8 கிளியரா மைனஸ் இருக்கனால எனக்கு நான் எடுத்து எழுதக்கூடிய வேல்யூஸ் என்னவா இருக்கும் பிளஸ்ஸா இருக்கும் அடுத்து 10 2s are 20 5 4s are 20 சோ 5 உம் 4 உம் என்னோட ஃபேக்டர்ஸ் இங்க 3 காமன் மல்டிபிள்ங்கறனால 5 3s are 15 4 3s are 12 சோ எப்பவுமே டிவைட் பண்றதை விட மல்டிப்ளை பண்றது ஈஸிங்கறனால நம்ம இந்த மெத்தட் சூஸ் பண்றோம் சோ அப்ப கம்பேர் பண்ணலாம் 15 கம்பேர் பண்ணும்போது 18 வந்து கிரேட்டர் 8 வந்து லெஸ் than சோ அப்ப ஒரு இடத்துலயே கிரேட்டர் லெஸ் than வந்துட்டனால என்னால இதுக்கு மேல ஆன்சர் சொல்ல முடியாது அப்ப என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும் ரிலேஷன்ஷிப் cannot be established ஆ இருக்கும் நெக்ஸ்ட் இங்க எனக்கு கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்கு 8 3s are 24 இங்க 10 இருக்கு அப்ப 6 4s are 24 சோ த்ரூ அவுட் பிளஸ் இருந்ததுன்னா என்னோட ஃபேக்டர்ஸ் ஓட வேல்யூஸ் எல்லாமே எதுல இருக்கும் மைனஸ்ல இருக்கும் 7 3s are 21 சோ 7 3s are 21 10 வரணும் அப்படினா 7 உம் 3 உம் தான் ஃபேக்டர்ஸ் -3 -7 -3 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே எப்படி இருக்காங்க லெஸ் than இருக்காங்க -7 கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்கு கிரேட்டர் இது கிரேட்டர் அப்போ ஒரு இடத்துல கிரேட்டரும் லெஸ்ஸும் வரும்போது என்னோட ஆன்சர் டெஃபினட்டா என்னவா தான் இருக்கும் -3 கம்பேர் பண்ணும்போது இது less than இதுவும் less than -7 கம்பேர் பண்ணும்போது இது கிரேட்டர் இதுவும் கிரேட்டர் அப்ப என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும் ரிலேஷன்ஷிப் cannot be established ஆ இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் இங்க கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்கு 36 into 2 வந்து 72 அப்ப 9 8s are 72 அப்ப என்னோட ஃபேக்டர்ஸ் வந்து 9 உம் 8 உம் இங்க 17 இருக்கனால 28 into 2 வந்து பார்த்தோம்னா 56 56 வரணும்னா 7 8s are 56 சோ இப்ப இங்க யார் வந்துருவாங்க 7 8 8 இங்க கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்கனால டிவைட் பண்ண அவசியம் கிடையாது சோ அப்ப 7 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே கிரேட்டர் 8 கம்பேர் பண்ணும்போது கிரேட்டர் அண்ட் ஈக்குவல் அப்ப கிரேட்டரும் ஈக்குவலும் வந்தனால என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும் கிரேட்டர் than or ஈக்குவலா இருக்கும் given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் x greater than or equal to y clear ஆ இது சோ அப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா சோ அப்ப குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு மிஸ்ஸிங் நம்பர்ஸ் முடிஞ்சிருச்சு சோ அப்ப அடுத்து நம்ம சூஸ் பண்ண போறது பார்த்தோம்னா மிச்சம் இருக்கிறது எனக்கு ரிமைனிங் இருக்கிறது என்னன்னா 2 DI இருக்கு ஒரு கேஸ் லெட்டர் இருக்கு அப்ளிகேஷன் ப்ராப்ளம் இருக்கு சோ அடுத்த பிரெஃபரன்ஸ் நான் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட பை சார்ட்க்கு கொடுக்கணும் சரியா அப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது என்னது பை சார்ட் முடிச்சிட்டு டேபிள் சார்ட் போகணும் சோ அப்ப டேபிள் சார்ட் முடிச்சிட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நான் அப்புறம் சொல்றேன் சோ அப்ப வந்து இங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அடுத்தது பை சார்ட் பார்க்க போறோம் பை சார்ட் வந்து from 56 to 60 சோ பை சார்ட்ல என்ன சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க பை சார்ட்ல distribution of total number of jackets sold by 6 stores in 2020 total numbers வந்து 1500 so jackets distribute பண்றத பத்தி சொல்லிருக்காங்க டோட்டலா 1500 jackets இருக்கு so A B C D F னு ஆறு பேருக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா distribute பண்ணிருக்காங்க so first question என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா the average number of jackets sold by store A in 2020 and 21 வந்து பார்த்தோம்னா 345 so average number of jackets sold by A in 2020 21 வந்து பார்த்தோம்னா 345 னா ஆவரேஜா 345 னா ரெண்டு வருஷமும் சேர்த்து A டோட்டலா வந்து எவ்வளவு வந்து சோல் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 345 into 2 years இல்லையா 345 into 2 அப்ப 690 இது கிளியரா நெக்ஸ்ட் the average number of jackets sold by store E so E என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 21 22 ரெண்டுமே சேர்த்து வந்து பார்த்தோம்னா 462 அப்ப ஆவரேஜா 462 அப்படின்னா எனக்கு இங்க யார் வந்துருவாங்க 924 clear so next what is the difference between the number of jackets sold by store A and that by store E in 2021 so அப்ப 2021 னா எனக்கு 2020 கான டேட்டா தெரியும் அப்ப டோட்டல்ல இருந்து 2020 மைனஸ் பண்ணா 2021 கான டேட்டா அப்போ
ஏ எடுத்துக்கோங்க. ஏ வந்து பார்த்தோம்னா 21%. ஏ வந்து பார்த்தோம்னா 21%. அப்ப 1500 21%னா 10% 150, 20% 300. So next 1%னா 15, 300 plus 15 315. அப்போ டோட்டல்ல இருந்து 315 மைனஸ் பண்ணா எனக்கு கிடைக்கிறது 2021 ஓட வேல்யூவா இருக்கும். அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா 90ல 15 போச்சுன்னா 75, 6ல 3 போச்சுன்னா 3, அப்போ 375. So next வந்து பார்த்தோம்னா E வந்து 30%. இங்க 1500 இருக்கு. 10% வந்து 150 னா 30% 450யா? அப்ப 924ல இருந்து 450 என்ன பண்றோம்? மைனஸ் பண்றோம். So 45, 47, 474. So இப்ப எனக்கு என்ன வேணும்னா what is the difference between the number of jackets sold by store A and that by store E in 2021? So அப்ப 2021 ஓட டேட்டா இதுவும் இதுவுமா? அப்ப இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. இங்க 25 ரிமைனிங் இருக்கு, இங்க 74 இருக்கு. 25 plus 74 ஆன்சர் என்னது? 99. given option என்னோட ஆன்சர் யார் இருக்காங்க? 99 இருக்காங்க. கிளியரா? புரிஞ்சுதா இது? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? Store D sold only 2 types of jackets, leather and woolen. If the number of leather jackets sold by store D is 84, what is the respective ratio between the number of leather and woolen jackets sold by store D? முதல்ல store D ல வந்து பார்த்தோம்னா 10% of total number of jackets இருக்கு. அப்ப 10% னா 1500 10% என்னது 150. சோ அப்ப இந்த 150ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா leather and woolen jacket இருக்கு. சோ இதுல leather jacket வந்து பார்த்தோம்னா 84. 150ல 84 போக ரிமைனிங் என்ன இருக்கும் நமக்கு? 66 இருக்குமா? அப்ப ரிமைனிங் 66 தான் என்னவா இருந்திருக்கும்? woolen jackets இருந்திருக்கும். இது ரெண்டுத்துக்கும் என்ன சொல்லணும்? நான் ரேஷியோ சொல்லணும். அப்ப 66 இருக்குன்னா 6 டேபிள் எடுத்துக்கிட்டேன்னா இது 14 டைம்ஸ், இது 11 டைம்ஸ். அப்ப 14:11 தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். சோ ஆப்ஷன் நம்பர் 4. கிளியரா இது? நெக்ஸ்ட் ஒன். What is the total number of jackets sold by B and F together? So B வந்து பார்த்தோம்னா 14%, F வந்து பார்த்தோம்னா 17%, 17 plus 14 வந்து பார்த்தோம்னா 31%. 31% அப்படின்னா 1500ல 31%, 1500 10% 150, அப்ப 30% 450யா? So 450 plus 1% என்னது 15. அப்ப 450 plus 15 ஓட ஆன்சர் என்னது? 465. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். What is the central angle corresponding to the number of jackets sold by store F? அப்ப F க்கு central angle கேக்குறாங்க. central angle அப்படினாலே நம்ம செக் பண்ணக்கூடியது என்னது? ஒரே ஒரு விஷயம் தான் 9 மல்டிபிள் ஆன. அப்ப 9 மல்டிபிள் ஆன் செக் பண்ணா 8 9. சோ இது 9 மல்டிபிள். இது 9 மல்டிபிள். இது 9 மல்டிபிளா? கிடையாது. இது 9 மல்டிபிள் கிடையாது. இது 9 மல்டிபிள் கிடையாது. சோ அப்ப இதுவும் வந்து 9 மல்டிபிள் கிடையாது. அப்ப என்னோட ஆன்சர் யாருன்னா 61.2 டிகிரி தான் வந்து கரஸ்பாண்டிங் சென்ட்ரல் ஆங்கிளா இருக்கும். புரியுதா? ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்துட்டு சென்ட்ரல் ஆங்கிள் கேக்குறாங்க அப்படின்னாலே என்னன்னா அந்த ஆப்ஷன்ல 9 மல்டிபிள் இருக்கான்னு பார்க்கணும். ஒருவேளை கொடுத்துருக்கிற எல்லா ஆப்ஷனுமே 9 மல்டிபிள் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்பா? நம்ம செக் பண்ணி, அதாவது சால்வ் பண்ணி யூனிட் டிஜிட் கண்டுபிடிச்சு என்ன பண்ணிடலாம், நானே ஆன்சர் சொல்லிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? நம்பர் ஆஃப் ஜாக்கெட் சோல்ட் பை சி increased by 50% from 2020 to 21 and decreased by 25% from 21 to 22. What is the number of jackets sold by store C? அப்ப store C கிட்ட இனிஷியலா 100% இருந்ததுன்னா 2020ல இது 2021ல 50% இன்க்ரீஸ் ஆச்சு. அப்ப என்னவா இருக்கும்? 150% ஆயிருக்கும். 150% எப்போ? 21ல. இப்ப என்ன ஆச்சுன்னா 21ல இருந்து 22 25% டிக்ரீஸ் ஆயிருக்கு. எப்போ? 25% டிக்ரீஸ் ஆயிருக்கு. 150ல 25%. 150ல 25% யாரு? டிவைடட் பை 4. அப்ப டிவைடட் பை 4னா யார் வந்துருவாங்க நமக்கு இந்த இடத்துல? divided by 4, 25% decrease. அப்ப 150 divided by 4 னா 3 times வந்து 12, carry 3, அப்ப 37.5. 37.5 போக ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது இப்படி நம்ம யோசிக்கிறத விட இன்னும் ஈஸியா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 50%, 25%. So first 50% increase ஆயிருக்கு, அடுத்து 25% decrease ஆயிருக்கு. அப்ப 25% decrease அப்படிங்கும் போது so 150ல பாதி வந்து 75, 75ல பாதி வந்து 37.5. அப்ப 37.5 போக ரிமைனிங் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 37.5 போக ரிமைனிங் 112.5 இருக்கும். கிளியரா? அப்போ what is the number of jackets sold by store C in 22? அப்ப 22ல வந்து பார்த்தோம்னா 112.5. அப்போ C கிட்ட டோட்டலா எவ்வளவு இருந்தது?
1500. So இனிஷியலா வந்து 8% இருந்தது. 1500ல 8%. சாரி, இதை நம்ம இப்படி சுத்தி வளைச்சு போடுறதுக்கு பதிலா இன்னும் ஈஸியா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, சி கிட்ட வந்து இனிஷியலா 8% ஜாக்கெட்ஸ் இருக்கு. ஸோ இந்த 8% வந்து 50% இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? ஸோ அப்போ 8%ங்கிறது யாருன்னு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுங்க, கண்டுபிடிச்சிருங்க. ஸோ 1500ல 8%. அப்போ 1% வந்து 15னா 8% 120யா? ஸோ அப்போ 120 let it be. சரியா? அடுத்தது 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 120ல 50% இன்க்ரீஸ்னா 60, which means 180. இது கிளியரா? இப்போ இது வந்து என்ன ஆச்சுன்னா 21ல 180 ஜாக்கெட்ஸ் இருக்கு. சோ இப்போ இது அடுத்து என்ன ஆகுதுன்னா 25% டிக்ரீஸ் ஆகுது. 25%னா டிவைடட் பை 4 அப்ப 90 45 கம்மியா இருக்குமா? அப்போ 180ல இருந்து 45 போக ரிமைனிங் என்ன இருக்கும், எனக்கு 135 இருக்குமா? அப்ப given ஆப்ஷன்ல இது என்னோட ஆன்சரா இருக்கும். 135 தான் ஆன்சரா இருக்கும். கிளியரா? சாரி, நான் வந்து பெர்சன்டேஜ் இல்லன்னு நம்ம கால்குலேட் பண்ணிட்டேன். சோ டைரக்டா நான் 8% எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுல இருந்து ப்ரொசீட் பண்ணாலே எனக்கு என்ன கிடைச்சிருது, ஆன்சர் கிடைச்சிருது. புரிஞ்சுதா இது வரைக்கும்? சோ நெக்ஸ்ட் வந்து என்ன சார்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கிட்ட அடுத்தது இதுக்கு முடிச்சிட்டதுக்கு அப்புறம் என்ன இருந்ததுன்னா ஒரு டேபிள் சார்ட் இருந்தது. சோ அந்த டேபிள் சார்ட்டை என்ன பண்ணிடலாம்னா நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிடலாம். சோ டேபிள் சார்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 51. சோ 51ல இருந்து என்னோட டேபிள் சார்ட் இருந்தது. சோ இந்த டேபிள் சார்ட் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே ஃபைன். சோ ஸ்டடி தி ஃபாலோயிங் சார்ட். இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, டோட்டல் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, மேல் ஃபீமேல் 500 இருக்காங்க. அதுல நான் கெஸ்டட் எம்ப்ளாயிஸ் அப்புறம் அங்கிட்டு வந்து பார்த்தோம்னா கெஸ்டட் எம்ப்ளாயிஸ். நான் கெஸ்டட் எம்ப்ளாயிஸ்ல மேல் ஃபீமேல் இருக்காங்க, அதே மாதிரி கெஸ்டட் எம்ப்ளாயிஸ்லயே மேல் ஃபீமேல்ஸ் இருக்காங்க. சோ டோட்டல் எம்ப்ளாயிஸ்ங்கிறது யாருக்கு ஈக்குவல் அப்படின்னா டோட்டல் கெஸ்டட் எம்ப்ளாயி பிளஸ் டோட்டல் நான் கெஸ்டட் எம்ப்ளாயி. சோ இதுதான் क्वेश्चन. சோ அப்ப இதுதான் வந்து எனக்கு கொடுத்திருக்கிற டேட்டா. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, the number of male non gazetted employee in company A and those in company C are equal. So non gazetted employee in company A and then company C. So company A லையும் company C லையும் non gazetted employees. அப்போ டோட்டலா வந்து 500 பேர் இருக்காங்க. அதுல 120 பேர் நான் gazetted. இந்த 120க்குள்ள யார் யார் இருக்காங்கன்னா மேலும் இருக்காங்க, ஃபீமேலும் இருக்காங்க. இப்போ இதுல இருக்கக்கூடிய நான் gazetted employees மேல் வந்து பார்த்தோம்னா A லையும் C லையும் ஈக்குவல். clear? If the respective ratio between female non-gazetted employees, அப்போ இந்த டோட்டல்ல இருந்து மேலோட கவுண்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது போக ரிமைனிங் இருக்கிறது ஃபீமேல் தானே, அந்த ஃபீமேலோட ரேஷியோ வந்து என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா ஏக்கும் சிக்கும் 11:17 சொல்லிட்டாங்க. வாட் இஸ் தி நம்பர் ஆஃப் மேல் நான்-gazetted employees in company A? அப்ப இதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷனை எடுத்து அப்ரோச் பண்றது. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு, 50 இருக்கு. அப்போ டோட்டலா 120 பேர் நான் கெஸ்டட்னா அதுல மேல் வந்து ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் தானே. அப்ப இங்க -50 -50னா இங்க 70, அப்ப 70 தான் யாரு, ஃபீமேல். இங்க 100 தான் வந்து ஃபீமேல். 70க்கும் 100க்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ 11:17 வருமா, வராது. அப்ப 50ங்கிற ஆப்ஷன் என்னால என்ன பண்ண முடியாது, எடுத்துக்க முடியாது. அப்ப நெக்ஸ்ட் ஆப்ஷன் யாரை சூஸ் பண்றேன்னா 65 சூஸ் பண்றேன். அப்போ 120ல 65 போச்சு அப்படின்னா ரிமைனிங் 35 plus 20 55. clear? So next வந்து பார்த்தோம்னா 150ல 65 போக remaining 85. because total non-gazetted employeesல male போக remaining இருக்கிறது female. அப்ப 55 is to 85. so அப்ப 55க்கும் 85க்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ என்னது, 11:17. புரியுதா? அப்ப டெஃபினட்டா என்னோட ஆன்சர் யாராதான் இருப்பாங்க, 65 தான் இருப்பாங்க. பிகாஸ் நான் மேலோட கவுண்ட் எடுத்து அங்க அப்ளை பண்ணி பார்க்கும்போது எனக்கு கரெக்டா 11:17 ஃபீமேலோட ரேஷியோ கிடைக்குது இல்லையா? புரிஞ்சுதா இது? நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, if in company B 148 females are non-gazetted employees, approximately what percent females are gazetted employees அப்படின்னு கேக்குறாங்க. சோ கம்பெனி B ல மொத்தமா 1000 பேர் இருக்காங்க. இந்த 1000 பேர்ல 240 பேர் வந்து நான் கெசடட்னா கெசடட் எவ்வளவு பேரா இருப்பாங்க, 760 இருப்பாங்களா? இந்த 760ல 70% யார், எனக்கு ஃபீமேல். அப்போ எனக்கு தேவை கம்பெனி B ல 148 நான் கெசடட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. எனக்கு தேவை என்னன்னா ஃபீமேல்ல கெசடட் எம்ப்ளாயிஸ் எவ்வளவு பேர்னு என்ன பண்ணணும், நானு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியணும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் எனக்கு கெசடட்லயும் தெரியணும், நான் கெசடட்லயும் தெரியணும். அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 760ல 70%. கிளியரா? அப்ப 760ல 70% அப்படின்னா 76 into 7 70 அப்ப 76 வந்து 70 plus 6 ன்னு எடுத்துக்கலாம். 70 into 7 வந்து 490. 76 are 42. 490 plus 42 என்ன ஆச்சு நமக்கு,
532 அப்ப 532 வந்து எனக்கு கெசடட் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, நான் கெசடட் ஃபீமேல் வந்து 148 கொடுத்துட்டாங்க. அப்ப டோட்டலா எவ்வளவு ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னா 680 ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. எனக்கு என்ன வேணும்னா 148 ஃபீமேல்ஸ் ஆர் நான் கெசடட் எம்ப்ளாய், வாட் பர்சன்ட் ஃபீமேல்ஸ் ஆர் கெசடட் எம்ப்ளாயிஸ், அப்ப வாட் பர்சன்டேஜ் ஃபீமேல்ல எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து கெசடட் ஃபீமேல் எம்ப்ளாயிஸா இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அப்ப கெசடட் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் எவ்வளவு பேரு 532. சோ அவுட் ஆஃப் 680 மொத்தமா 680 ஃபீமேல், அதுல 632 பேர் வந்து என்னவா இருக்காங்கன்னா எனக்கு கெசடட் ஃபீமேலா இருக்காங்க. இப்ப இவங்க எவ்வளவு பர்சன்டேஜ் என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். அப்ப 680 532னா 680ல 50% என்னது 340, 50% வந்து 340, அதுல பாதி 25% 170. அப்ப இது 50% கான வேல்யூ, இது 25% கான வேல்யூ. டோட்டலா என்னாச்சு எனக்கு 510 ஆச்சு. அப்ப 75% வந்து 510 அப்படின்னா எனக்கு இன்னும் ரிமைனிங் வந்து பார்த்தோம்னா எவ்வளவு வேல்யூஸ் இருக்கு 22 இருக்கு. டெஃபினட்டா எனக்கு 510ங்கிறது 75%னா given ஆப்ஷன்ல 75% விட அதிகமா இருக்கிறது தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும். அப்ப given ஆப்ஷன்ல 75%க்கும் அதிகமா இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேல்யூ யார் எனக்கு 78 மட்டும் தான், இவங்க தான் என்னவா இருப்பாங்க என்னோட ஆன்சரா இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், what is the average number of female guested employees in company A, those in company B? அப்போ female guested employees company A க்கும் B க்கும் கண்டுபிடிக்கணும். அப்ப company A ன்னு எடுத்துக்கிட்டேன்னா 500 பேரு, 500 பேர்ல guested வந்து நான் guested 120 போக மிச்சம் எவ்வளவு பேர் இருப்பாங்க எனக்கு 380 இருப்பாங்க. அந்த 380ல 60% யாரா இருக்காங்க ஃபீமேலா இருக்காங்க. அப்ப ஃபீமேல் எடுத்துக்கலாமா? அப்ப 380ல 60% எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணலாமா? அப்ப 30 plus 8 30 plus 8 6 3s are 18, 180, 6 8s are 48, 180 plus 48 டோட்டலா என்னாச்சு எனக்கு 228 ஆச்சு. அடுத்தது கம்பெனி பி, மொத்தமா 1000 பேர் இருக்காங்க, இதுல 240 பேர் நான் கெசடட் போக ரிமைனிங் எவ்வளவு பேரு 760. அப்ப 760 70, அப்ப இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். 760 70ங்கிறது 532. கிளியரா? அப்ப எனக்கு என்ன வேணும், இதுக்கு ஆவரேஜ் வேணும். அப்ப 10 carry 1 6 760. அப்ப 760 divided by 2 அப்படின்னா 380. given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது 380. கிளியரா இது? நெக்ஸ்ட் ஒன், what is the இது முடிஞ்சா next question, what is the difference between the number of male gazetted employees in company A and those in company D? அப்போ male gazetted employees in A, அப்ப A ல வந்து 500 பேர் 120 போக மிச்சம் 380 பேர் வந்து பார்த்தோம்னா யாரு gazetted employees. அதுல 60% ஃபீமேல்னா ரிமைனிங் 40% தான் யாரா இருப்பாங்க மேலா இருப்பாங்களா? அப்ப 380ல 40%, 380ல 40%னா it was at 32 carry 3 4 3 is at 12 51 52 வந்து யாரா இருக்காங்க எனக்கு கெசட்டட் மேல் எம்ப்ளாயிஸ். அதே மாதிரி டி, டில மொத்தமா 800 பேர், அதுல 80 பேர் போக மிச்சம் 720 பேர் யார் எனக்கு கெசட்டட் எம்ப்ளாயிஸ். கெசட்டட்ல எனக்கு தேவை என்னது மேல். சோ 50% ஃபீமேல்னா ரிமைனிங் 50% யாரா இருப்பாங்க ஃபீமேலா இருப்பாங்க. சோ அது வந்து பார்த்தோம்னா 360. கிளியரா? அப்ப 215 500. சோ டிஃபரன்ஸ் கேக்குறாங்களா? சாரி, அப்ப டிஃபரன்ஸ் கேக்குறாங்க அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் 360க்கும் 152க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 80208. அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது 208. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கேக்குறாங்க, the number of gazetted employees both male and female in company D. So company D gazetted employees both male and females na 800ல 80 போக ரிமைனிங் என்ன இருக்கும் 720 இருக்கும். அதே மாதிரி C ல 750ல 150 போக ரிமைனிங் 600 இருக்கும். ரெண்டுத்துக்கும் more percentage கேக்குறாங்க. சரியா? more percentage அப்படினா டிஃபரன்ஸ் என்னது 120 divided by denominatorல lowest value into 100. அப்ப 1 times 20 times. அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது 20%. கிளியரா இது? யாருக்கும் எந்த டவுட்டும் இல்ல? சப்போ எனக்கு என்ன முடிஞ்சதுன்னா பை சார்ட் முடிஞ்சது. and then வந்து பார்த்தோம்னா இது என்னது டேபிளும் முடிஞ்சது. சோ அடுத்தது ரிமைனிங் இருக்கிறது அப்ளிகேஷன் ப்ராப்ளம். ஒரு 10 அப்ளிகேஷன் ப்ராப்ளம் இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு கேஸ்லெட் இருக்கு. அப்ப இது ரெண்டுத்துல யாரை சூஸ் பண்ணணும்னா அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ல எதெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் சால்வ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்ததுன்னா தான் எங்க போகணும்
கேஸ்லெட்டுக்கு போகணும். சரியா? சோ கேஸ்லெட் ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்க. சிம்பிள் கேஸ்லெட்டா இருந்தா அப்ரோச் பண்ணிருங்க. இல்லனா அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ல உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுதோ அதெல்லாம் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் எங்க போகணும்? நானு கேஸ்லெட் போகணும். இப்போ உங்ககிட்ட 5 மினிட்ஸ் தான் இருக்கு. இதெல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு மிச்சம் ஒரு 5 மினிட்ஸோ 7 மினிட்ஸோ தான் இருக்கு அப்படின்னா நீங்க டெஃபினட்டா சூஸ் பண்ண வேண்டியது யாரதான்? அப்ளிகேஷன் ப்ராப்ளம் தான். ஏன்னா சம்டைம்ஸ் கேஸ்லெட் எடுத்தீங்கன்னா அந்த கேஸ்லெட்டை சால்வ் பண்ணி முடிக்கிறதுக்கே will take too much of time. புரியுதா? அந்த 5 மினிட்ஸ் 7 மினிட்ஸே நீங்க அந்த கேஸ்லெட்டை சால்வ் பண்ணி முடிக்கிறதுலே நீங்க விட்டுட்டீங்கன்னா கீழ இருக்க 5 கொஸ்டின் ஆன்சர் பண்ணாதான் எனக்கு மார்க். கேஸ்லெட்டை நீங்க சால்வ் பண்ணி வேல்யூஸ் வச்சிருக்கனால மார்க் கிடையாது. சோ அதனால எங்க போயிடணும்? நான் அப்ளிகேஷன் ப்ராப்ளம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எங்க வரணும்? நான் கேஸ்லெட்டுக்கு வரணும். சோ அப்ப அதே மாதிரி நம்மளும் இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம்னா அப்ளிகேஷன் ப்ராப்ளம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேஸ்லெட்டுக்கு வரலாம். சரியா? சோ எனக்கு எங்க அப்ளிகேஷன் ப்ராப்ளம் இருந்தது? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே 31 நம்பர் 31ல ஒரு அப்ளிகேஷன் ப்ராப்ளம் இருந்தது. சோ ஃபர்ஸ்ட் அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். Okay. So first question என்ன சொல்லிருக்காங்க? A rectangular plot 26 meter long and 18 meter wide has two concrete crossroads of same width running in the middle of the plot. One parallel to length and parallel to breadth. The rest of the plot is used for gardening. The area used for gardening is 345 square meter. What is the width of the roads அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா இங்க ஏரியா ஆஃப் தி கிராஸ் ரோட்ஸ் அப்படிங்கும் போது சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா என்னோட டயக்ராம் பாத்துக்கோங்க. சோ எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு 26 மீட்டர் லாங் 18 மீட்டர் பிரெத் வைடு. சரியா? அப்ப லென்த் பிரெத். இதுல நான் என்ன பண்றேன்னா கிராஸ் ரோட்ஸ் வரையறேன். கிராஸ் ரோட்ஸ் ரெண்டு விதமா வரையலாம். இப்படி வரைஞ்சாலும் சரி இல்ல இப்படி வரைஞ்சாலும் சரி. எப்படி வேணாலும் வரையலாம். அப்ப இங்க என்ன இருக்கு? எனக்கு வித் இருக்கு. சோ அப்ப இந்த இடம் தான் எனக்கு என்னவா இருக்கும்? வித்தா இருக்கும். which means இந்த இடத்துல இதுதான் வித். சரியா? அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஏரியா இந்த ஏரியாவெல்லாம் கார்டனிங்க்கு யூஸ் பண்றாங்க. அப்ப இந்த இடத்துல இந்த ஏரியாவை கார்டனிங்க்கு யூஸ் பண்றான்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கார்டனிங்க்கு யூஸ் பண்ற ஏரியா வந்து என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா 345 ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தேவை வித். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஏரியா ஆஃப் கிராஸ் ரோட்ஸ் என்னவா இருப்பாங்கன்னா Wங்கிறது வித் L plus B minus W. கிளியரா? சோ அப்ப இங்க வந்து பார்த்தானா எனக்கு கார்டனிங்கோட ஏரியா கொடுத்துட்டாங்க. எதோட ஏரியா கொடுத்துட்டாங்க? கார்டனிங்கோட ஏரியா கொடுத்துட்டாங்க. அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடியது இந்த இடம் தானே. கிளியரா? அப்ப கார்டனிங்கோட ஏரியா வந்து 345. அதுல டோட்டல் ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா லென்த் பிரெத் கொடுத்துட்டாங்க 26 into 18. கிளியரா? அப்ப இந்த 26 into 8 345 போக. அப்ப 26 into 10 அப்படிங்கும் போது 20 plus 6 எடுத்துக்கலாமா? இத 20 plus 6 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 18 into 20 360 108. அப்ப 468. அப்ப 460ங்கிறது டோட்டல் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். இதுல 345 கார்டனிங் போக ரிமைனிங் என்ன இருக்கு? நமக்கு 123. அப்ப இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய 123 யாருக்கு ஈக்குவல்? அதுதான் ஏரியா ஆஃப் கிராஸ் ரோட். அப்ப 123 is equal to W of L plus B minus W. அப்ப இங்க நான் என்ன பண்ணணும்? வித் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு L plus B யோட வேல்யூ. கிளியரா? L plus B யோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா எனக்கு லென்த் வந்து 26 பிரெத் வந்து 18 டோட்டலா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 44. எனக்கு இப்ப W யோட வேல்யூ மட்டும் வேணும். அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் கூடாதுன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி உள்ள மல்டிப்ளை பண்ணி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லாம் ஃபார்ம் பண்ணக்கூடாது. கொடுத்துருக்கிற ஆப்ஷன் எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் 2 எடுக்கிறேன்னா வித்தோட வேல்யூ 2னா 44 minus 2 42. இங்க 2 இருக்கு. சரியா? 42 into 2 என்ன வருது? எனக்கு 84 தான் வருது. அப்போ 2 என்னால எடுத்துக்க முடியாது. அடுத்து 2.5 இருக்கு, அது இருக்கட்டும். அப்போ அடுத்தது நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 3 மீட்டர் எடுத்துக்கிறேன். 3 மீட்டர் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணனா 44 minus 3 41. 41 into 3. 41 into 3 என்னது? எனக்கு 123 தானே. அப்ப என்னோட வித் வேல்யூ யாரா இருக்காங்க? 3 இருக்காங்க. அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 3 மீட்டரா இருக்கும். புரியுதா? இப்படி நான் வித்துக்கு வந்து என்ன பண்ணணும்? என்னோட ஆப்ஷன் எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் சொல்லணும். புரிஞ்சுதா? இது யாருக்கும் எந்த டவுட்டும் இல்ல. சோ நெக்ஸ்ட் ஒன். சோ நெக்ஸ்ட் வேற எங்க இருந்து பார்த்தோம் நம்ம? சோ from 37ல இருந்து எனக்கு again என்ன ஆரம்பிக்குதுன்னா அப்ளிகேஷன் ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. சோ அப்ப cars M and N started at the same time from place A and place B respectively. They travel towards each other at 34 km/h and 46 km/h respectively. When these cars met, it was found that one of the car had traveled 114 km more than the other. What is the distance between the two places A and B in kilometer அப்படின்னு கேக்குறாங்க. ரெண்டு கார் இருக்கு. சோ A place B ல இருந்து ஒரே டைம்ல கிளம்புது. சோ டைம் வந்து
சேமா தான் இருக்கு. ஸோ ஒன்னு வந்து பார்த்தோம்னா 34 கிலோமீட்டர் பர் ஹவர், இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா 46 கிலோமீட்டர் பர் ஹவர். ரெண்டு பேரும் டுவார்ட்ஸ் ஈச் அதர் கிளம்புறாங்க, சேம் டைம்ல கிளம்புறாங்க. when these cars ரெண்டு பேரும் ஒருத்தர் மீட் பண்ணிக்கும் போது என்னால என்ன சொல்ல முடியுது அப்படின்னா, இட் வாஸ் ஃபவுண்ட் தட் ஒன் ஆஃப் தி கார் ஹட் டிராவல் 114 கிலோமீட்டர் மோர் தேன் தி அதர். வாட் இஸ் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன்? அப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் மீட் பண்ணிக்கும் போது என்ன என்னால சொல்ல முடியுதுன்னா, ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை கம்பேர் பண்ணும்போது 114 கிலோமீட்டர் அதிகமா என்ன பண்ணிருக்காங்க, டிராவல் பண்ணிருக்காங்க. சோ எதனால இவங்க 114 கிலோமீட்டர் அதிகமா டிராவல் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, சேம் டைம்ல கிளம்பி 114 கிலோமீட்டர் அதிகமா ஒருத்தரால கவர் பண்ண முடியுதுன்னா அது காரணம் என்னவா இருக்கும்? ஸ்பீடா இருக்கும். அதிகமான ஸ்பீட்ல போகும்போது என்னால என்ன பண்ண முடியும்? நிறைய டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியும் இல்லையா? சீக்கிரமே நிறைய டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியும். சோ அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா இந்த 114 கிலோமீட்டர் அப்படிங்கிறது எவ்வளோ என்ன ஸ்பீட்ல கவர் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க 34 கிலோமீட்டர் பர் ஹவர் 46 கிலோ, இந்த இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இருக்கக்கூடிய ஸ்பீட் டிஃபரன்ஸ்ல கவர் பண்ணது. ரெண்டு பேர்த்துக்கும் இருக்கக்கூடிய ஸ்பீட் டிஃபரன்ஸ் என்னது? 12 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்போ ஒரு மணி நேரத்துக்கு 12 கிலோமீட்டர் அப்படின்னா 114 கிலோமீட்டர் கவர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்போ டிவைடட் பை 12. அப்போ 12 டேபிள்ல கேன்சல் பண்ணா 12 9s are 108. 9 times 108 carry 6. அப்ப 16 5 times 9.5 hours. கிளியரா? அப்ப 9.5 ஹவர்ஸ்னா ரெண்டு பேருமே எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்க? டைம் சேம் தானே. அப்ப 9.5 ஹவர்ஸ் 9.5 ஹவர்ஸ். கிளியரா? எனக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? ஸ்பீட் இன்டு டைம். அப்போ டிஸ்டன்ஸ் வேணும்னா ஸ்பீடு வந்து பார்த்தோம்னா என்ன டைரக்ஷன் ரெண்டு பேரும் கிராஸ் பண்ணிக்கிறது? ஆப்போசிட் டைரக்ஷன் தானே. அப்போ 34 plus 46 என்ன ஆச்சு? எனக்கு 50 80 ஆச்சு. அப்ப ஸ்பீடு வந்து 80. டைம் வந்து பார்த்தோம்னா இவன் ஒரு 9.5 ஹவர்ஸ், இவன் ஒரு 9.5 ஹவர்ஸ். டோட்டலா என்ன ஆச்சு எனக்கு? 9.5. அப்ப 9.5 ஹவர்ஸ் அப்படிங்கும் போது 9.5 நான் என்ன எழுதலாம்? 19/2 எழுதலாமா? கிளியர்? அப்ப டைம் வந்து 9.5. அப்போ 1 டைம்ஸ் இது வந்து பார்த்தோம்னா 40 டைம்ஸ். அப்ப 0 9 4s are 36 760 கிலோமீட்டர். புரிஞ்சுதா? நான் 9.5 கால்குலேஷனுக்காக 9/2 19/2 எழுதியிருக்கேன். இல்ல 80 into 9.5 நீங்க மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதினாலும் சரிதான். சரியா? அப்போ 9.5 நீங்க மல்டிப்ளை பண்றீங்கன்னா 10 ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிருங்க. சரியா? 80 into 10ங்கும் போது 800. 80 into 0.5 மைனஸ் பண்ணுங்க. 10ல இருந்து 0.5 மைனஸ் பண்ணுங்க. 10 மல்டிப்ளை பண்ணும்போது 800. 0.5 into 80 வந்து பார்த்தோம்னா 40. அப்ப 800ல இருந்து 40 மைனஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிரும்? 760 கிடைச்சிரும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஒன். Sormo invested a certain sum rupees X in scheme A offering compound interest component annually at 20% per annum for 2 years and rupees half of X in scheme B offering simple interest per annum and 16% per annum for 5 years. The difference between amount he earned from both the schemes was rupees 3510. How much did he invest in scheme A அப்படின்னு கேக்குறாங்க. So அப்போ எனக்கு scheme A இருக்கு, scheme B இருக்கு. சரியா? scheme A ல X rupeesனா scheme B ல அதுல பாதி. அப்போ scheme A ல 100% அப்படின்னா scheme B யோட principal என்னவா இருந்திருக்கு? எனக்கு 50% இருந்திருக்கும். ஸ்கீம் ஏல நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 20% per annum 2 years. அப்ப 20% 2 yearsனா இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு 44% இருக்கும். அட் தி சேம் திங் எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வந்து 16% per annum 5 years. அப்ப 16% 5 yearsனா என்னவா இருக்கும்? எனக்கு 80% இருக்கும். அப்ப 80% வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 50ல 80%. 50ல 80% என்னதுப்பா எனக்கு? 40யா? கிளியரா? அப்போ 40. அப்போ இங்க 40% வந்து என்னன்னு பார்த்தோம்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட். கிளியரா? அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு அமௌண்ட்டுக்கும், அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கிடைக்கிற அமௌண்ட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கிடைக்கிற அமௌண்ட்டும். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட பிரின்சிபல் 100, இன்ட்ரெஸ்ட் 44. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல பிரின்சிபல் 50 rupees, இன்ட்ரெஸ்ட் 40 rupees. அப்போ அமௌண்ட் வந்து பார்த்தோம்னா இங்க 144%, இங்க அமௌண்ட் வந்து பார்த்தோம்னா 90%. அப்ப அமௌண்ட்டுக்கான டிஃபரன்ஸ். கிளியரா? அப்ப இந்த ரெண்டு அமௌண்ட்டுக்கான டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 54%. இந்த 54% தான் என்னன்னு சொல்றாங்கன்னா 3510. அப்ப எனக்கு என்ன வேணும்? how much did he invest in scheme A? scheme A ல இன்வெஸ்ட் பண்ணது 100%, அதனால அது எவ்வளவுன்னு என்ன பண்ணணும்? நான் கண்டுபிடிக்கணும். அப்ப ரெண்டு பேருமே 9 மல்டிபிள், ரெண்டு பேருமே என்ன ஆயிடுவாங்க? எனக்கு கேன்சல் ஆயிடுவாங்க. அப்போ 9 மல்டிபிள்னா இது 6 டைம்ஸ். 9 மல்டிபிள்னா இங்க வந்து பார்த்தோம்னா யார் இருப்பாங்க நமக்கு? இங்க 9 மல்டிபிள்னா 3 times 27 carry 8 390. 390னா
So again 1 6 are 6, 6 6 are 36, 65. 65 into 100 என்னோட ஆன்சர் என்னது 3500. So 390 அப்படிங்கிறது 13 மல்டிபிள் அப்படிங்கறனால given ஆப்ஷன்ல 13 மல்டிபிள் தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். AB started a business by investing rupees 12,000 and 18,000 respectively. After 4 months, C joined them with an amount equal to that invested by A. After 2 months of C's joining, A and B withdraw half of their respective investments. If they earn an annual profit of rupees 91,500, what is C's share of annual profit அப்படின்னு கேக்குறாங்க. So AB started a business by investing rupees 12,000. So AB இருக்காங்க. So Aவும் Bயும் வந்து business start பண்றாங்க. 12,000 12 எடுத்துக்கிறேன். So B வந்து பார்த்தோம்னா 18,000 எடுத்துக்கிறாங்க. அடுத்தது 4 மாசம் கழிச்சு பார்க்கும்போது C join பண்றாங்க. So C எப்படி join பண்றாங்கன்னா C யோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னவா இருக்குன்னா A வோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னவா இருந்ததோ அதுதான் C யோட இன்வெஸ்ட்மெண்டாவும் இருக்கு. C 4 months கழிச்சு join பண்ணும்போது. After 2 months of C is joining, A and B withdraw half of their respective investment. So C join பண்ணி இன்னொரு 2 மாசம் கழிச்சு CA 4 மாசம் கழிச்சு தான் join பண்ணா. அது join பண்ணி இன்னொரு 2 மாசம் கழிச்சுனா 4 plus 2 டோட்டலா எவ்வளவு months ஆச்சு 6 months ஆச்சு. 6 மாசம் கழிச்சு என்ன நடக்குது அப்படின்னா Aவும் Bயும் half of their investment வெளியில எடுக்கறாங்க. அப்ப 6 months வரைக்கும் இங்க 12 rupees இருந்தது, இங்க 18 rupees இருந்தது. அடுத்த 6 months என்னவா மாறிடுச்சுனா 6 rupees 6 monthsக்கு இங்க 9 rupees 6 monthsக்கு because half of their investment என்ன பண்ணிடுறாங்க வெளியில எடுத்துறாங்க. C business குள்ள வந்ததே 4 மாசம் கழிச்சுதான். அப்ப இருக்கிற 12 மாசத்துல 4 மாசம் business குள்ள இல்லனா மிச்ச ரிமைனிங் 8 months தான் C business குள்ள இருந்திருப்பாங்க. அப்ப இங்க யார் காமன் நமக்கு 6 காமனா? அப்ப 6 கேன்சல் பண்ற அப்படினா 1 6 are 6 1 6 are 6 1 6 are 6 1 6 are 6 2 times வந்து 12. அப்ப 12 plus 6 வந்து என்ன ஆச்சு எனக்கு 18. 18 plus 9 என்னது 27. 18 2s are 8 2s are என்னது 16. அப்ப இதை கேன்சல் பண்ண முடியாது. 91,500 இருக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். டோட்டல் வந்து பார்த்தோம்னா 27. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்குது 27 plus 18 545. 45 plus 16 வந்து பார்த்தோம்னா 61. So total 61 parts. இந்த 61 parts தான் வந்து 91,500 அப்படின்னா எனக்கு தேவை C யோட annual profit 16 parts. 16 parts வந்து 4 multiple. So இப்போ 4 multipleங்கும் போது எல்லாருமே 4 multipleல வருவாங்க. So அப்ப அதை நான் solve பண்றேன் அப்படிங்கும் போது 61 டேபிள்ல கேன்சல் பண்றதுங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ அதனால இன்னும் ஈஸியா அதை சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா 2 டேபிள் காமனா இருக்கா 8 times. ஓகே இப்போ 61 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா 5னா 305 times தான் வரும். 61 5 timesனா இப்போ 10 timesனா 610 வந்துரும். ஸோ இப்போ 610னா ரிமைனிங் 315 இருக்கு. ஸோ 315னா 61 into 5 தானே 305 தான் வருது. கேரி இருக்கும். அப்போ 161 61 எடுத்துக்கிறேன். 161 61 கேரி என்ன இருக்கு அப்படின்னா 61 91ல 61 போக ரிமைனிங் 30 305 30ங்கிறது வந்து பார்த்தோம்னா 5 times அப்ப 00. அப்ப 16 into 15 16 into 15 அப்படிங்கும் போது 16 into 15 அப்படின்னா இதையும் நான் என்னன்னு எடுத்துக்கிறேன் 15 plus 1 எடுத்துக்கிறேன். 15 into 15 225. 225 plus 15 வந்து பார்த்தோம்னா 240. அப்ப 24,000. அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 24,000. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். Mallika purchased 30 kgs of rice at rupees 24 per kg. Another 20 kgs of rice at a certain rate. She mixed the two and sold the entire quantity at rupees 36.12 per kg and made 40% overall profit. At what percent per kg did she purchase the lot of another 20 kgs rice? So Mallika வந்து பார்த்தோம்னா quantity ratio 30 kgs 20 kgs. அப்ப quantity ratio என்னவா இருக்குன்னா 3:2 இருக்கு. அப்ப quantity ratio 3:2 அப்படின்னா என்னோட காஸ்ட் பிரைஸ் வந்து பார்த்தோம்னா 24 per kg வாங்கியிருக்காங்க. இங்க ஏதோ சம் ருபீஸ் வாங்கியிருக்காங்க. ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி எவ்வளோக்கு செல் பண்ணியிருக்காங்கன்னா 36.12. அப்ப 36.12 எப்ப கிடைச்சதுன்னா 40% ப்ராஃபிட்ல விற்கும் போது அப்ப 30% 40% ஓவரால் ப்ராஃபிட்னா அப்ப 140% தான் என்னவா இருக்கும் செல்லிங் பிரைஸா இருக்கும். அப்ப இந்த 140% யாருக்கு ஈக்குவல்னா 36.12க்கு ஈக்குவல். அப்ப எனக்கு தேவை 100% காஸ்ட் பிரைஸ். கிளியரா? அப்போ 36.12னா இங்க பாயிண்ட் இருந்ததுல இந்த பாயிண்ட் இந்த 00 என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம். இதை கேன்சல் பண்ணிட்டு 14 இந்த 10 இந்த 0 அப்படியே இருக்கட்டும். 14 டேபிள்ல கேன்சல் பண்ண அப்படின்னா 2 times வந்து 28 கேரி என்ன இருக்கும் 8 இருக்கும். 5 times வந்து யார் எனக்கு 70.
ரிமைனிங் என்ன இருக்கும் 70 போக ரிமைனிங் 112. அப்ப 8 டைம்ஸ் 14 8 டைம்ஸ் வந்து பார்த்தோம்னா எனக்கு 112. இங்க ஒரு 0 இருக்குல்ல, 0 இருக்கனால என்ன பண்ணிடலாம், பாயிண்ட் வச்சிடலாம். அப்ப 25.8. கிளியரா? அப்ப குவான்டிட்டி ரேஷியோ வந்து பார்த்தோம்னா என்னவா இருக்காங்க, 3:2 இருக்காங்க. அப்ப 24 இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 1.8. அப்ப 2 தான் வந்து 1.8 அப்படின்னா 3 என்னவா இருப்பாங்க, 2.7 இருப்பாங்களா? எப்பயுமே மெத்தட் ஆஃப் அலிகேஷனை பொறுத்த வரைக்கும் மீன் பிரைஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு வேல்யூ கம்மியா இருந்ததுன்னா கண்டிப்பா இன்னொரு வேல்யூ மீன் பிரைஸை விட அதிகமா இருக்கும் இல்லையா? அப்ப 25.8 2.7 என்ன பண்ணணும், நான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா யார் வராங்க, எனக்கு 0.5 கேரி 1 8 to 28.5. கிவன் ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது, given option என்னோட ஆன்சர் என்னது 28.50 rupees. புரிஞ்சுதா இது மெத்தட்? யாருக்கும் டவுட் இல்லைல்ல? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, the average run scored by a batsman in 45 matches was 42 runs. 45 மேட்ச்க்கு வந்து பார்த்தோம்னா 42, 45 மேட்ச்க்கு 42. ஓகேவா? 45க்கு 42. The difference between his highest and lowest score வந்து பார்த்தோம்னா 114. highestக்கும் lowestக்கும் உள்ள difference வந்து 114. If those two matches in which he scored the highest and lowest run or not or excluded, அப்போ மொத்தமா 45. அதுல ஒரு மேட்ச்ல highest score எடுத்திருப்பான், இன்னொரு மேட்ச்ல lowest score எடுத்திருப்பான். அப்ப அது போக ரிமைனிங் எவ்வளவு மேட்சஸ் இருக்கு, 43 இருக்கு. அப்ப அந்த 43 ஓட ஆவரேஜ் வந்து பார்த்தோம்னா 40. வாட் இஸ் ஹிஸ் லோயஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இங்க 45க்கு 43க்கு உள்ள டிஃபரன்ஸ் யாரு, எனக்கு ஹையஸ்டுக்கும் லோவஸ்டுக்கும் இருக்கக்கூடிய சம் தானே. அப்ப 45 into 42 அப்படிங்கும் போது இதை 40 plus 2 எடுத்துக்கலாமா? இதை 40 plus 2 45 into 4 180 1800. 45 into 2 வந்து பார்த்தோம்னா 90. அப்ப 1800 plus 90 1890. 43 into 40 அப்படிங்கும் போது 43 4 3s are 12 carry 1 172. அப்போ 1720. அப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தானே அந்த highest score lowest score ஓட டோட்டலா இருக்கும். அப்ப 07 170. அப்ப highest plus lowest 170, highest minus lowest வந்து பார்த்தோம்னா 114. அப்ப எனக்கு என்ன வேணும், இதுல எனக்கு lowest score தானே கேக்குறாங்க. அப்ப lowest scoreனா ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், டிஃபரன்ஸ் எடுக்கணும். டிஃபரன்ஸ் எடுத்தா யார் வருவாங்க, 56. வர்ற ஆன்சரை டிவைடட் பை 2. 56 டிவைடட் பை 2னா ஆன்சர் என்னது 28. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். A jar had a certain quantity in liters of water to which pure milk of 7 times the quantity of water was added. 8 liters of the mixture from the jar was taken out and was replaced with 10 liters of pure milk, as a result of which milk constituted 90% of the resultant mixture. What was the initial quantity of water in the jar அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்கிட்ட ஒரு ஜார் இருக்கு, அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா மில்க் இருக்கு. ஒரு ஜார் இருக்கு, அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா மில்க்கும் வாட்டரும் இருக்கு. மில்க் வாட்டர் எப்படி இருக்குன்னா, வாட்டர் எவ்வளோ இருக்கோ அதுல 7 டைம்ஸ் வந்து மில்க் இருக்கு. 8 liters ஆஃப் தி மிக்சரை வந்து நான் வெளியில எடுக்கிறேன். 8 liters வெளியில எடுக்கிறேன்னா இங்க 7 parts ஆஃப் மில்க் இருக்கு, இங்க 1 part ஆஃப் மில்க் இருக்கு. இதுல இருந்து நான் 8 liters வெளியில எடுக்கிறேன். again என்ன ரேஷியோ, இந்த 7:1ங்கிற ரேஷியோ தான். அப்போ இந்த 7x இருந்து நான் இந்த 7x இருந்து 7 liters வெளியில எடுத்திருப்பேன். கிளியரா? அதே மாதிரி இந்த x liters இருந்து என்ன பண்ணிருப்பேன், நான் 1 லிட்டரை வெளியில எடுத்திருப்பேன். இப்படி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் and was replaced with 10 liters of pure milk. 7 liters வெளியில எடுத்துட்டு 10 liters of pure milk வந்து ரீப்ளேஸ் பண்றேன். as a result of which milk constituted 90% of the resultant mixture. அப்ப resultant mixtureல 90% வந்து மில்க்னா ரிமைனிங் 10% என்னது வாட்டர். அப்ப 90க்கும் 10க்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ என்னது 9:1. கிளியரா? இப்ப நான் சால்வ் பண்றேன் அப்படிங்கும் போது இந்த டேர்ம் ஃபுல்லாவே என்ன ஆயிடும், எனக்கு +3 ஆயிடும். அப்ப 7x plus 3 is equal to 9x minus 9. கிளியரா? அப்போ இங்க யார் இருக்காங்க நமக்கு, 7x 9x 2x minus 3 plus 2 na வந்து 12. அப்ப 2x is equal to 12 na x ஓட வேல்யூ என்னது 6 liters. What is the initial quantity of water in the jar? xங்கிறது தானே. அப்ப xங்கிறது தானே initial liters இருந்தது. அப்ப என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும், 6 liters இருக்கும். கிளியரா? ஃபைனல் ரிசல்ட்னு கேட்டாங்கன்னா x minus 1. ஃபைனல் quantity of water in the jar வந்து பார்த்தோம்னா x minus 1. initial quantity x, அப்ப x ஓட வேல்யூ என்னது 6. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். Kanha keeps aside 24% of his monthly salary for monthly expenses. From the remaining salary, he gave 1/4 to his mother and kept the remaining in his bank account. Difference between the amounts he gave to his mother and that he kept in his bank was rupees
11,400. What is Kanha's monthly salary அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கன்ஹாவோட மந்த்லி salary வந்து எப்பயுமே 100% அப்படின்னா அதுல 24% மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கு போயிடுது. அப்ப 100%ல 24% வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 76% இருக்கும். சரியா? அப்ப இந்த ரிமைனிங் ஃப்ரம் த ரிமைனிங் salary ரிமைனிங் 76% இருக்கும். இதுல 1/4 வந்து மதர் கிட்ட கொடுத்துறாங்க. அப்ப இது வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கு 24%. இப்ப மதர் கிட்ட கொடுக்கிறது வந்து பார்த்தோம்னா 1/4. அப்ப 76ல 1/4 வந்து பார்த்தோம்னா 19%. 19% யார்கிட்ட போயிடுச்சு? அம்மா கிட்ட போயிடுச்சு. அப்ப 76ல 20 போச்சுன்னா 56 அப்ப 54 ரிமைனிங் எவ்வளவு percentage இருக்கு? 54% இருக்கு. ஓகேவா? and kept the remaining in his bank account. அப்ப பேங்க் அக்கவுண்ட்க்கு எவ்வளவு போகுதுன்னா 54% பேங்க் அக்கவுண்ட்க்கு போகுது. the difference between the amount he given to his mother, அம்மா கிட்ட கொடுத்தது 57%. 56 57 57% வந்து பேங்க் அக்கவுண்ட் கிட்ட போகுது. சோ அப்ப அம்மா கிட்ட கொடுத்ததுக்கும் பேங்க்ல போட்டதுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 11,400. அம்மா கிட்ட கொடுத்தது 19%, 57% பேங்க்ல போட்டது. இப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 19க்கும் 57க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது? 38%. இந்த 38% தான் என்னன்னு சொல்றாங்கன்னா 11,400ன்னு சொல்றாங்க. நமக்கு என்ன வேணும்? கன்ஹாஸ் மந்த்லி salary. மந்த்லி salary என்னன்னு எடுத்தேன் நானு? 100%ன்னு எடுத்தேனா? அப்ப 38 into 3 38 into 3 தான் வந்து எனக்கு என்னவா இருக்கும்? 114. அப்ப 300 into 100 என்னோட ஆன்சர் என்னது? 30,000. அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா 114ங்கிறது 3 மல்டிபிள், கீழே 3 மல்டிபிள் இல்ல. அப்ப டெஃபினட்டா என்னோட கிவன் ஆன்சர் யாரா இருப்பாங்கன்னா ஆப்ஷன்ல 3 மல்டிபிளா தான் இருப்பாங்க. அப்ப 3 மல்டிபிள் வச்சிருக்கிற ஒரே ஒரு வேல்யூ யார்? எனக்கு 30,000 மட்டும்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? A boat takes 7 hours 30 minutes to travel 90 km upstream. The respective ratio between the speed of the boat downstream and speed of the boat upstream is 3:2. How much time will the boat take to cover 108 km downstream அப்படின்னு கேக்குறாங்க. சோ இங்க வந்து பார்த்தோம்னா boat takes 7 hours 30 minutes to travel 90 km upstream. So அப்போ 7 அப்போ 9 upstream. அப்ப upstream ஓட ஸ்பீட் கண்டுபிடிக்கலாமா? அப்ப upstream ஓட ஸ்பீட் கண்டுபிடிக்கணும்னா 90 km divided by 7 hours 30 minutes என்னன்னு எழுதலாம்? நானு 15/2ன்னு எழுதலாமா? 15/2 அப்படின்னா அந்த 2 எங்க போயிடும்? எனக்கு இங்க போயிடுமா? 15 டேபிள்ல கேன்சல் பண்ணது எவ்வளவு டைம்ஸ்? 6 டைம்ஸ். அப்ப 6 2s are என்னது? 12. upstream ஸ்பீடுக்கும் downstream ஸ்பீடுக்கும் என்ன கொடுத்திருக்காங்க? ரேஷியோ கொடுத்திருக்காங்க. அது 3:2 அப்படின்னு. இப்பதான் நான் சொன்னேன் upstream ஓட ஸ்பீட் வந்து 12 கிலோமீட்டர். அப்ப 2 பார்ட்ஸ் தான் 12 கிலோமீட்டர்னா 3 பார்ட்ஸ் என்னவா இருப்பாங்க? 18 கிலோமீட்டரா இருப்பாங்களா? 18 கிலோமீட்டர் per hour. அப்ப downstream ஓட ஸ்பீட் தெரிஞ்சிருச்சா? how much time will the boat take to cover 108 kilometer downstream? அப்ப 108 கிலோமீட்டர் டைம் கேக்குறாங்க. அப்ப distance divided by speed. downstream ஓட ஸ்பீட் வந்து 18 கிலோமீட்டர் per hour. கிளியரா? அப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். இது எவ்வளவு hours வரும்? 18 into 6 வந்து 108. அப்போ 6 hours தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா? இது புரிஞ்சுதா? யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லல்ல? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The respective ratio between percentages of P and Q is 9:5. The respective ratio between P's age 6 years hence and Q's age 5 years ago is 12:5. What is the respective ratio between P's age 12 years ago and Q's age 6 years hence அப்படின்னு கேக்குறாங்க. யார் யார் இருக்காங்க? Pயும் Qவும் இருக்காங்க. என்ன ஏஜ் ரேஷியோல இருக்காங்கன்னா percentages வந்து இவங்க 9 parts, இவங்க 5 parts. கிளியரா? the respective ratio between P's age 6 years hence. P ஓட ஏஜ் 6 வருஷம் கழிச்சு Q ஓட ஏஜ் 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா என்ன ரேஷியோல இருந்ததுன்னா 12:5ங்கிற ரேஷியோல இருந்தது. அப்ப 9 5s are 45, 45x plus 30, 12 5s are 60, 45 னா 15x, இங்க 30, இங்க 60, 15x is equal to 30 னா x ஓட வேல்யூ என்னது? 2. கிளியரா? எனக்கு என்ன வேணும்னா x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேனா what is the respective ratio between P's age 12 years ago, Q's age 6 years hence. அப்ப P's age 6 years ago அப்படிங்கும்போது P ஓட percentage 9 2s are என்னது? 18 6 5s are 30, 12 5s are 60 minus 16 plus ஆகுமா? அப்ப இங்க 90 15x is equal to 90. ஓகே 90 னா இங்க என்ன வந்துரும்? x ஓட வேல்யூ 6. x ஓட வேல்யூ 6 னா 9 6 are 54. P ஓட percentage வந்து 54. 6 5s are 30. Q ஓட percentage வந்து 30. எனக்கு P ஓட ஏஜ் 12 years ago, Q ஓட ஏஜ் 6 years hence. அப்போ 12 years ago னா 42.
6 years hence-னா 36. இப்போ 42 36னா 12 times இது 14 times இது 7:6. given optionல என்னோட ஆன்சர் எங்க இருக்கு? 7:6 இங்க இருக்கு. புரிஞ்சுதா இது? புரிஞ்சது தானே? யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லல்ல? தெளிவா தானே இருக்கீங்க? ஓகேவா? சோ பார்த்த வரைக்கும் எல்லாருக்கும் எல்லாமே தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அப்ப இன்னும் ரிமைனிங் நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கேஸ்லெட் இருக்கு இல்லையா? சோ கேஸ்லெட் கொடுத்திருந்தாங்க. சோ இந்த கேஸ்லெட் எப்படி இருக்கு, இதை எப்படி அப்ரோச் பண்றதுங்கிறத பார்க்கலாம். There are two companies A and B. Both companies produces four different type items, namely 1, 2, 3, 4. So அப்ப A, B ன்னு ரெண்டு பேர் இருக்காங்க. So இவங்க 4 different items produce பண்றாங்க. ஓகேவா? 4 different items produce பண்றாங்க. Total number of items produced by company A is 700. Company A டோட்டலா வந்து எவ்வளவு produce பண்றாங்கன்னா 700 produce பண்றாங்க. Company B produces 30% more items than company A. Company A ல எவ்வளவு produce பண்றாங்களோ அதை விட 30% அதிகம். Company A ல 700 வந்து produce பண்றாங்கன்னா இதை விட 30% அதிகம் அப்படின்னா 10% 70. 30% 210. அப்போ 700 விட 210 அதிகமா இருக்கு. அப்ப 700 plus 210 என்னாச்சு எனக்கு? 910. அப்ப இதுதான் total number of items produced by A, total number of items produced by B. Next line என்ன கொடுத்திருக்காங்க? Out of total production by company A, 20% is item 1. அப்போ givenல totalல so totalல 20% வந்து item 1 Aக்கு. அப்ப 700ல 10% 70, 20% 140. அப்போ 140 items வந்து item 1 produced by company A. 1/4 of total production by company A is item 4. 1/4 of total production by company A is item 4. So 1/4 total என்னது 700. இதுல 1/4 வந்து company A item 4. அப்ப into 1 divided by 4 அப்படின்னா எனக்கு யார் வந்துருவாங்க divided by 4னா 1 4s are 4, carry 3, 7 times 28, 5 times, about 175. Remaining 23% of total production of company A is item 2. Upper 23%, 700 20% 140. 1% 7 3% 21. 140 plus 21 161. அது என்னன்னு சொல்லிட்டாங்க எனக்கு item 2 னு சொல்லிட்டாங்க. அப்ப 161. அப்ப 700ல இதெல்லாம் ஆட் பண்ணி ரிமைனிங் இருக்கிறது தான் என்னவா இருக்கும் எனக்கு? ஓகேவா? அப்ப ரிமைனிங் வந்து பார்த்தோம்னா எனக்கு இங்க 6 10 17 கேரி 1 3 4 476. 476 போக ரிமைனிங் என்ன இருக்கும்னா 24. அப்ப 224. கிளியரா? இதுதான் வந்து A ஓடது ஃபுல்லா கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? produced from item 3. The total number of item 4 produced by Okay, remaining items produced are from item 3. Total number of item 4 produced by both companies is 480. ரெண்டு கம்பெனியும் சேர்த்து டோட்டலா 480 வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்போ 175 480ல 175 போக அப்போ 225 பிளஸ் ஒரு 80 அப்படிங்கும் போது 225 plus 80 5 10 carry 1 305. அப்போ 305 வந்து பார்த்தோம்னா items produced by company B item 4. அப்புறம் அடுத்தது வந்து பார்த்தோம்னா 40% of total production of company B is item 2. 9 10ல 40%. அப்ப percentage 00 போயிடுச்சுன்னா 4. So item 2 னு சொல்றாங்க. 1 4s are 4, 9 4s are 36, 364 item 2. 10% of the total production of company B is from item 3. 10% item 3 அப்படின்னா 9 10ல 10%. அப்போ 91. The remaining number of items produced by company B is item 1. So அப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்றேன் அப்படின்னா 9 10 carry 1 10 16 carry 1 760. 9 10ல 760 போக ரிமைனிங் என்ன இருக்கு அப்படின்னா 140 150. ஓகேவா? அடுத்தது 20% of the item 2 produced by both the companies are defective. 20% of the item 2 produced by both the companies. ரெண்டு கம்பெனியும் சேர்த்து எவ்வளவு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா டோட்டலா வந்து 5 2
525. இதுல 20% வந்து டிஃபெக்டிவ். ஓகேவா? சோ அப்போ ஐட்டம் 2ல 20% வந்து டிஃபெக்டிவா இருக்கு. சோ அப்ப அந்த டிஃபெக்டிவ் வந்து பார்த்தோம்னா 10% 52.5. அப்போ 20% என்னவா இருப்பாங்க? 104 105. அப்போ அந்த டிஃபெக்டிவ் 20% வந்து 105. நெக்ஸ்ட், while 40% of item 1 produced by company A is defective. அப்ப item 1 produced by company A 140. இதுல 40% வந்து defective. அப்போ இதுல 40% வந்து இந்த 1ல மட்டும் 40% வந்து defectiveனா 140ல 40% வந்து பார்த்தோம்னா 56. கிளியரா? அப்புறம் rest all the items produced by both the companies are good அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடியது எல்லாமே என்னது நல்லா தான் இருக்கு. இது மட்டும் தான் டேட்டா. இப்போ இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி கீழே கொடுத்துருக்கிற கிவன் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆன்சர் பண்ணி முடிக்கணும். வேற எதுவுமே கிடையாது. சரியா? ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி டேபிள் ஃபார்ம் பண்றதுன்னு சொல்லிட்டேன். கீழே இருக்கிற 5 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணி பார்த்துக்கோங்க, சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ பார்த்த வரைக்கும் எல்லாருக்கும் எல்லாமே தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா தாராளமா எங்களோட டெலிகிராம் குரூப்ல என்ன பண்ணுங்க, டெக்ஸ்ட் பண்ணி எங்ககிட்ட கேளுங்க. டெஃபினட்டா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். எங்களோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் நாங்க வந்து என்ன பண்ணலாம்னா ப்ரொவைட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்த கிளாஸஸ்ல கண்டிப்பா என்ன பண்ணலாம்னா நம்ம மீட் பண்ணலாம். சரியா? ஸோ எல்லாருமே எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணுங்க. அப்பதான் ஏதாவது ஒரு எக்ஸாம் எனக்கு என்ன ஆகும்னா கிளிக் ஆகும், எனக்கு கிடைக்கும். ஸோ கான்ஃபிடென்ட்டோட படிங்க. சரியா? ஸோ கண்டிப்பா இந்த NACL எக்ஸாம் உங்களுக்கு ரொம்பவே வந்து கண்டிப்பா வந்து எல்லாருமே கிளியர் பண்ணிருவீங்க. சரியா? ஸோ அந்த கான்ஃபிடன்ஸோட எல்லாருமே வந்து நிறைய டெஸ்ட் செட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எங்ககிட்ட வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பேப்பர்ல உங்களை மீட் பண்றேன். சரியா? தேங்க்யூ.